வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி பெசரட் தோசை செய்ய போகிறோம். பாசி பயிர் வச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். பாசி பயிர் ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அரைபடும். 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப் எடுங்க. 1 கப் பாசி பயிருக்கு 1 கப் இட்லி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். எல்லாமே ஊற வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். பச்சரிசி எடுத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு இருக்கும். ஆனால் ஆறி போச்சுன்னா கொஞ்சம் வலுத்தாப்பில் போயிடும். குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் செரிமானம் ஆக லேட் ஆகும். பச்சரிசி சுகர் பேஷண்ட்டுக்கு பச்சரிசி கெடுதல், நல்லது கிடையாது. அதனால இட்லி அரிசி சீக்கிரம் செரிமானம் ஆகும், மொறுமொறுப்பும் இருக்கும். ஆறி போச்சுனாலும் சாஃப்டாக இருக்கும். அதனால நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். பாசி பயரும் இட்லி அரிசியும் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஊறவும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பாசி பருப்பு 1/2 கப் ருசிக்காக எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, சோம்பு, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். மாவுக்கு தேவையான அளவுக்கு பாசி பயிரை போட்டு முதல்ல அரைச்சிக்கிட்டு அப்புறம் அரிசியும் பருப்பையும் போடுவோம். நல்லா எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.